புதுச்சேரியில ஆளுங்கட்சி சார்பில், அதாவது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில வந்து பாஜகவுக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காரைக்கால் ராஜசேகர், இங்க வந்து நியமன எம்எல்ஏ வந்து ராமலிங்கம் மற்றும் இப்போதைக்கு ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய செல்வ கணபதி பேர் வந்து அடிபடுது. இதுல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் வேட்பாளர் அறிவிப்பதில் வந்து குழப்பம் நீடிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா யார் போட்டியிடுவது, இல்ல போட்டியிடுவதா பாண்டிச்சேரி ஜெயிக்க முடியுமாங்கிறது அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து குழப்பமான நிலை நீடிக்குது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் குழப்ப நிலை வந்து நீடிச்சு வருது. இந்நிலையில பாத்தீங்கன்னா நமச்சிவாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து புதுச்சேரியில வந்து நிக்கல அப்படிங்கறது முடிவெடுத்து அவரு சொல்றாரு. இருந்த போதிலும் மேலிடம் வந்து என்ன சொல்றாங்களோ அது வந்து கட்டுப்படும் சொல்லிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா ராஜ்யசபா எம்பி ஆகிற செல்வ கணபதி வந்து இன்று வந்து அவர் பேர் வந்து அடிபடுகிறது. தினம் ஒரு வேட்பாளர் பேர் வந்து புதுச்சேரியில் அடிபடுது. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஐஜி சந்திரன் பேர் வந்து அடிபட்டது. இந்நிலையில பாத்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து பாஜக கூட்டணியில வந்து பாஜக போட்டியிட்டாலும் தினம் குழப்ப நிலையே நீடிக்குது. அது இருந்த போதிலும் இன்று வந்து 2ஆம் கட்ட வேட்பாளர்ல வந்து புதுச்சேரி பேர் அறிவிக்கப்படும் வந்து தெரிகிறது. ராஜேஸ்வரி, ஜெயக்குமார், புதுச்சேரி தொகுதியில் பாஜக போட்டியிடக்கூடிய சூழலில் தொடர்ந்து அங்கு பாஜகவுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? புதுச்சேரியில வந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என்று காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து நிறுத்தி வராங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா போதை பொருள் ஒதுக்கல, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு மத்தியில வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து பிரச்சாரத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அது இந்த போல இந்த சிறுமி கொலை வழக்கிலையும் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது, அதனால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டோம். இது இருந்த போதிலும் தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே ஆளுங்கிட்ட அரசு வந்து செய்யல. அது மட்டும் இல்லாத அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாத மத்தியில் மோடி இங்க வரும்போதும் இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க எல்லாம் வரும்போது புதுச்சேரி வந்து வெஸ்ட் புதுச்சேரியா மாற்றுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து இது வரைக்கும் எதுவுமே செய்யாத நிலையில வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து ஓட்டு விழுவாது என்று பொதுமக்கள் வந்து ஒரு சிலர் பேசினாலும் அதை வந்து மீறி நாங்க வந்து வெற்றி பெற்று காட்டுவோம் என்று பாஜக மேலிடம் வந்து அறிவிச்சுக்கிட்டு வராங்க. இருந்த போதும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில தற்போது வந்து எம்பியாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் வந்து மீண்டும் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. இருந்த போதிலும் வேட்பாளர் இருவரும், அதாவது தேசிய கட்சிகள் இருவரும் தான் பாண்டிச்சேரியில் வந்து நேரடியாக மோதுகின்றனர். இருந்த போதிலும் யார் ஜெயிப்பார்கள் என்பது பொறுத்து தான் பார்க்கணும். ராஜேஸ்வரி.